இப்போ விஜய் ஃபேன்ஸ் பலர் வந்து சோசியல் மீடியாக்கள்ல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தை விஜய் நடிச்சிருந்தாருன்னா தூக்கி சாப்பிட்ருப்பாரு, அதை பண்ணியிருப்பாரு, இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு பயங்கரமாக சோசியல் மீடியாக்களில் கம்பு சுற்றுறத பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக இந்த படையப்பா ரீரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் இந்த படையப்பா படத்தெல்லாம் விஜய் மட்டும் நடிச்சிருந்தாருன்னா ஆஹா ஓஹோ எங்கேயோ போயிருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, எந்திரன் படத்தையும் விஜய் நடிக்கிற மாதிரி அந்த ஏஐயில் போஸ்டர்லாம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் தளபதிக்கு சர்வ சாதாரணம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்காங்க. கணுங்களா, ஏஐயில் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் முகத்தை மட்டும் மாற்றி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பட் படத்தில் விஜய் நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். விஜய் சினிமாவில் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே தலைவரோட ரசிகர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் தலைவரோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், நான் தலைவரோட ரசிகன், தலைவரோட சிஷியன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நிறைய படங்களில் அவர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் இவரும் நம்மளை போலவே தலைவரோட ரசிகனாக இருக்காரே, நம்ம அவர் படத்தையும் பார்ப்போம் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்து இப்போ விஜய் வந்து இந்த உயரத்துக்கு வந்த உடனே தலைவர் ரசிகர்லேருந்து எம்ஜிஆர் ரசிகராக மாறிட்டார் போல். சரி, அவர் யார் ரசிகராக வேணாலும் மாறிட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தலைவர் நடித்த படத்தில் விஜயை பொருத்தி பார்க்க முடியுமா? ஏஐயில் வேணால் பொருத்தி பார்க்கலாம். ஆனால் அப்படி பொருத்தி பார்க்கும்போது ஏஐயே சிரிச்சிருக்குமே.